ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஆன்லைனில் நிறைய விதமான லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க இருந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் ஒரு சில அப்ளிகேஷன் டைரெக்டாகவே ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணி லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் ஒரு சில அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, டைரெக்டாக அவங்க ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணி லோன் அப்படிங்கிறது வாங்கும் பொழுது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இதெல்லாமே ரீசனபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அன்ஃபிளெக்சிபிளாக ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுப்பாங்க. பட் இதுவே அந்த ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி வேற ஒரு அப்ளிகேஷன் லோன் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அங்க நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அப்போதான் இவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்து கமிஷனா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாரு டைரக்டா ஆர்பிஐல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷனை ஐடென்டிஃபை பண்ணி அங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்டான லோன் ஆஃபர் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே கேஸ், அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனும் ரெண்டு ஆர்பிஐல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இதுல ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2021 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. அதிகபட்சமா பர்சனல் லோன் ஆப்ஷன்ல 3 லேக் வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நீங்க இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டன்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோன் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அஃபிஷியல் சோர்சஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு டைம் கண்டிப்பா வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம லெண்டிட் அப்படிங்கிற ஒரு பர்சனல் லோன் அப்ளிகேஷனை ரிவ்யூஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இவங்க சின்மை ஃபின்லிஸ் லிமிடெட், தென் மாதோர் இன்ஸ்டால்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ரெண்டு ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் இவங்க ஸ்டார்டிங் 10,000 இருந்து அதிகபட்சமாக 3 லேக் வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வித்தின் 5 மினிட்ஸ்ல லோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 12 months அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 28% இருந்து அதிகபட்சமாக 36.5% per annum இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுல ப்ராசஸிங் ஃபீஸா 5% இருந்து அதிகபட்சமா 6.5% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது டைரக்ட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து டாக்குமெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1% இருக்கும், கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் சொல்லிட்டு 200 இருக்கும், பவுன்ஸ் சார்ஜஸ் 500 பிளஸ் ஜிஎஸ்டி எடுப்போம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து மினிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 26% இருந்து மேக்ஸிமமா 60% வரைக்கும் கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. ஸோ நீங்க நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராசஸிங் ஃபீஸ், டாக்குமெண்ட் சார்ஜஸ், தென் ஆன்லைன் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் சொல்லிட்டு 3 விதமான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இவங்க கலெக்ட் பண்றாங்க. இதை தவிர்த்து இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்க்குலாம் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவும் இருக்கும். இதை தவிர்த்து இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அந்த விதத்துல பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க ஏஜ் 21 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இன்கம் அப்படின்னு பார்க்க மந்த்லி 20,000 அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டோட ஒட்டுமொத்த இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும். சேம் டைம் அந்த இன்கம் வந்து பேங்க்ல டெபாசிட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னுமே பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு வந்து நெசசரி, கட்டாயம் தேவைப்படும். கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்க ஜஸ்ட் 680 மேல இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் அஃபிஷியல் வெப்சைட் அப்படிங்கிறதுமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்திலும் இப்போ பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் அப்படிங்கிறது பெருசா எதுவுமே கொடுக்கல. ஓகே கேஸ், இப்போ முன்ன ஒரு லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது ரியல் டைம்ல இவங்க கொடுக்கும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது நண்பர் ஒருத்தருக்கு 45,500 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நாம ஸ்டார்டிங் 10,000 இருந்து செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீஸா 5% அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த விதத்தில் 2275 ரூபாய் அப்படிங்கிறது பிடிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படின்ட்டு ஒரு 200 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து லோன் அமௌண்ட்ல 1% 455 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. இந்த மூணுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி 527 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. இதை தவிர்த்து அடிஷனலா லோன் ப்ராடக்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 681 ரூபாயும் கலெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான அமௌண்ட் எல்லாம் போக ரீமைனிங் அமௌண்ட் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் அப்ளை பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். மற்றபடி இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழ இருக்கக்கூடிய லிங்க்லையும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெப்தா ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ.